அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்க போகிறது. யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 23 முதல் அடுத்த 7 நாட்கள் எப்பேர் பெற்ற மாற்றம் ஏற்பட போகிறது. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால், ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து வலம் வந்த நிலையில் 26 பிறகு கர்மஸ்தான உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் ராகுவுடன் இணைந்து வலம் வரப்போகிறார். இப்படி நட்பை கொண்டாடக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு இரு இடங்களுமே மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடங்களாக அமைவதால் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சூழலை நிச்சயமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் அள்ளி கொடுக்க போகிறார். 26 முன்னதாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க. வித்யாகாரகரான புதன் நுணுக்கமாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியையும் இவருடன் இணைந்திருக்கக்கூடிய சூரியனையும் நட்பு கிரகமாக பார்க்கிறார். இவருக்கு மிகுந்த நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த இரு கிரகங்களுமே தனித்தனியே சனி மற்றும் சூரியன் பகை கிரகமாக இருந்தாலும் ராசியின் அதிபதியான புதனுக்கு இரு கிரக நிலைகளும் நட்பு கிரக நிலைகள். எனவேதான் இந்த இரு கிரக நிலைகளுடன் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பாக்கியஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாறுகிறது. எனவே நீங்கள் எதிர்பாராத புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நுணுக்கமாக கணித்து உருவாக்கி கொள்வதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உண்டு. உத்தியோகத்தில் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள், எதிர்பாராத சங்கடங்கள் போன்றவற்றை சிறப்பான முறையில் கையாண்டு மிக சிறப்பான முன்னேற்றத்தை வளர்ச்சியை உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருந்த பணிகளை கூட புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலையும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய நீதி தவறாத சனியின் அமைப்பும் அதைவிட உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆளுமையும் பாக்கியஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் அவற்றை நுணுக்கமாக சாதுரியமாக கையாண்டு வெற்றிகரமாக மாற்றுவதற்கான யோகம் மிதுனராசிக்காரர்களுக்கு விரைவாக கிடைக்கிறது. எனவே உத்தியோக ரீதியாக எதிர்பாராத பல சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். யாராலும் தடுக்க முடியாது என்பதை பாக்கியஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் குறிப்பிடத்தக்க வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான முதலீடு ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்களை இந்த தருணத்தில் தடைதாமதம் இல்லாமல், சிக்கல் இல்லாமல், சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக அற்புதமான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் திட்டமிட்டு மன நிறைவுடன் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறது. எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பாராத சலுகைகள், பாக்கியஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த 3 கிரகநிலைகளால் பல்வேறு வகையிலிருந்து உங்களை தேடி நன்மை நிறைந்த வாய்ப்புகள் வரும். பிரச்சனை நிறைந்த விஷயங்கள் நிச்சயமாக விலகுவதற்கான சூழலும் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 26 பிறகு தொழில் ஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். அங்கு சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார், ராகுவும் இணைந்திருக்கிறார். இந்த கிரக நிலைகளும் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கின்றன. எனவே நட்பை கொண்டாடக்கூடிய ராசியின் அதிபதி 4 கிரக நிலைகளுடன் இணையும் போது சந்திரனுடனும் இணைகிறார். ராசியின் அதிபதி சந்திரனை பகை கிரகமாக பார்த்தாலும் சந்திரன் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். எனவேதான் சந்திரனுடன் இணைந்தாலும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல பல மாற்றம் அதிரடியாக கிடைக்க போகிறது. 5 கிரகநிலைகளுடன் ராசியின் அதிபதி இணையக்கூடிய இந்த வாரம் என்பது உறுதியாகவே எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்த வாய்ப்பாக நிச்சயம் அமைவதற்கான சூழல் உண்டு. என்றால் கர்மஸ்தானத்தை வலு சேர்க்கும் போது தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அங்கு ஏற்கனவே சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறையில் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் தடைதாமதமின்றி எளிதில் உங்களை தேடி வருங்க. இது மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைதாமதங்களை நுணுக்கமாக கையாண்டு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உண்டு. மிகப்பெரிய அளவில் சிக்கல் நிறைந்த பணிகளை கூட சாதுரியமாக செய்து முடித்து மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் நல்ல செல்வாக்கை அதிகரிப்பதற்கான யோகம் அரசியல் சார்ந்த பணிகளில் கிடைப்பதோடு மட்டுமல்ல
மட்டுமல்லாது கலைத்துறையில் பெயர் புகழ் உச்சத்தை அடையக்கூடிய வகையில் பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் அலைச்சல் கட்டுக்குள் வரும். நிழல் கிரகமான ராகுவும் தொழில் ஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் எதிர்பாராத வகையில் புதிய திருப்பங்களை உடனடியாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இனிமையை அள்ளித்தரக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சந்திரனும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான நல்ல மாற்றத்தையும் 27ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுவதால் நினைத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்பையும் கனகச்சிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். 27ஆம் தேதி அன்று சூரியன் சனியுடன் இணைந்து அமாவாசை தினத்தை ஏற்படுத்துகிறாருங்க. அமாவாசை தினத்தில் மிதுன ராசிக்காரர்கள் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக பித்ரு கர்மா விலகி மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் எண்ணி 3 நாளில் உங்களுடைய வாழ்வில் உறுதியாக வரும். அதோடு மட்டுமல்லாது விரயஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான். எனவே சுப நிகழ்வுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். ஏனென்றால் 4, 6 மற்றும் 8 ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் குரு பகவான் வலுப்படுத்துகிறார். எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் தடையில்லாமல் கைகூடுவதோடு இல்லத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள் பெரிய அளவில் இருந்து வந்த மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் போன்றவை விலகும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைக்கு நல்ல தீர்வு உறுதியாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கர்மத்தில் இருக்கும் போது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவற்றை முற்றிலுமாக நீக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் உறுதியாகவே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த வேளையில் ஜென்மராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் செவ்வாய் வலம் வருகிறார். வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றதால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாக சந்திக்க முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள எண்ணி 3 நாளில் நல்ல பல நன்மைகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தியும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு